ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ சிப்லாக்ஸ் டி அதாவது ஐ ட்ராப்ஸ், ஏர் ட்ராப்ஸ், ஆயின்மெண்ட் இது 3 ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. ஸோ இதை பற்றி இதோட யூசஸ் என்ன, பயன்கள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, டாக்டர்ஸ் எப்போ இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சிப்லாக்ஸ் டியோட காம்போசிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சில் கோனியம் குளோரைடு, சிப்ரோஃப்ளாக்சின் அண்ட் டெக்ஸாமித்தோசோன் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சிப்லாக்ஸ் டி. இது எந்தெந்த டைமில் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதில் ஏற்படும் தொற்று நோய், அப்புறம் கண்களில் ஏற்படும் நோய் தொற்றுகளுக்கு, கண்ணெரிச்சல், கண் இமை வீக்கம் இந்த மாதிரி நமக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் இந்த ஐ ட்ராப்ஸ் ஆயின்மெண்ட்டோ ஏதோ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது எடுக்கிறனால நமக்கு என்ன பக்க விளைவுகள் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணோட அழுத்த நோய்கள், அதாவது அதோட ப்ரெஷர்னால் வர டிசீஸு அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஐ இச்சிங் இருக்கும், அதாவது அரிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கம் இருக்கும். அப்புறம் மங்கலான பார்வை தெரியும். அப்புறம் தலைவலி கூட இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு அறிகுறி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். தென் இந்த டோசேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸு ஆயின்மெண்ட் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இயர் ட்ராப்ஸ், ஐ ட்ராப்ஸோட ப்ரைஸ் 16 ருபீஸு. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்களே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்ணுக்கு டைரெக்டாக நம்ம போகிறனால நம்ம கண் பார்வை கூட போகலாம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக கண்ணுக்கு காதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மருந்தெல்லாம் எப்பயும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்களாம் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.